எல்லோருக்கும் வணக்கம். நான் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமனின் மூத்த மகள் எம் சிவகாமசுந்தரி. முக்தா 60 நிறுவனத்தின் மூலமாக லைவ் நிகழ்ச்சியை கலந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னால் என் அப்பாவை பற்றி என்ன கேள்விகள் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாவிட்டாலும் முடிந்தவரை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். தவறாக விடுபட்ட ஏதாவது கேள்விகள் விடுபட்டு போயிருந்தால் தவறாக நினைக்க வேண்டாம். அப்பாவை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் கேளுங்கள். அப்பா பற்றி என்ன கேள்விகள் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ அதில் ஒருவராக கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அப்போ இந்த வருஷத்துலேருந்து ஃபிலிமுக்கு வந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிந்தவரை அப்பா 16 வயதில் அப்பா கிருஷ்ணலீலா என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக முதலில் கிருஷ்ணலீலாவில் நடித்து அதில் பாலகிருஷ்ணன் வேடமாக ஏற்று நடித்து அதில் ஒரு பாடகராகவும் நடிகராகவும் முதல் படத்தில் வந்தார். 1934 4ஆம் வருடம் வந்தார். அதன் பிறகு நான் பெரியவளாக ஆன பிறகு அப்பா நிறைய படங்களில் பாடியிருக்கிறார், நான் கேட்டிருக்கிறேன். அப்பா கூடவும் நான் கச்சேரியெல்லாம் செய்யும்போது அப்பா மேடை கச்சேரிகள் செய்யும் பொழுதும் அப்பா கூட நான் சென்றிருக்கிறேன். அப்புறம் அப்பா என்னென்ன படம் பண்ணார்? அப்பா நிறைய படங்களில் பாடியிருக்கிறார். ஒரு படம் என்று ஒவ்வொரு படமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வருடமாக சொல்லி பார்த்து சொல்ல வேண்டும். அப்பா முதலாக எனக்கு தெரிந்து நன்று பெயர் பெற்று போன படம் தெய்வப்பிரவி. எல்லா படங்களும் அப்பா நடிகர்களுக்கும் பாடியிருக்கிறார். சிவாஜி கணேசன் முதலில் குரல் கொடுத்தார். பிறகு கன்னட நடிகர் ராஜ்குமாருக்கு குரல் கொடுத்தார். எல்லா நடிகர்களுக்கும் குரல் கொடுத்திருக்கிறார். இரத்த கண்ணீரில் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். மாயா சீனிவாசன் அவர்களை வரவேற்கிறேன். அப்பா மறைந்த வருடம் 1995. தேங்க்யூ சூர்யா, தேங்க்ஸ். வணக்கம் அம்மா, சுகமான்னு கேட்குறாங்க. பார்த்தசாரதி நான் சுகமாக உள்ளேன்னு சொல்லுவேன். பார்த்தசாரதி ஹரீஸ்வரன் வணக்கம். சரி, வணக்கம் சொல்லுங்கள்.
நான் சுகமனா அப்படின்னு கேட்குறாங்க. வணக்கம், நான் சுகம், நீங்கள் சுகம். வணக்கம். நீங்கள் நான் சுகம். கேளுங்க. நான் சுகம், நீங்கள் சுகமா? நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமா? கீதா முரளி தேங்க்யூன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கீதா முரளி. கீதா முரளிதரன், உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் சாஸ்திரி. சாஸ்திரி மேடம், உங்களையும் குட் ஈவினிங். பேசணும். சாஸ்திரி மேடம், உங்களையும் குட் ஈவினிங். எஸ் ஜானகி. பார்த்தசாரதி ஹரிசுந்தரம் அவர்கள் சீர்சேரம் சூப்பர் ஹிட் சாங் என்று சொல்ல போனால் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்ற பாடல் சிவாஜி கணேசனுக்கு பாவை விளக்கு என்ற படத்தில் பாடியுள்ளார். அது என்ன பாடல்? நீங்கள் பாடவும் கேட்குறாங்க. வண்ணத்தமிழ் பெண் ஒரு அப்பா அளவுக்கு என்னால் அந்த அளவுக்கு பாட முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள். ஓகே. அப்பா ஜானகி அம்மாவை வந்து பாடத்துக்கு கூப்பிட்டாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. ஜானகி அம்மா முதலில் அப்பா வந்து பாட வைத்தது எப்படி என்றால், ஜானகி அம்மா வந்து தெலுங்கு மொழி பேசுபவர். அவர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வரும்பொழுது அப்பா அப்பொழுது ரெக்கார்டிங்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சான்ஸ் கிடைக்காமல் போய்கொண்டிருக்கும் பொழுது அப்பா தெய்வப்பிறவியில் அன்பாலே தேடி என் அறிவு செல்வம் என்ற ஒரு படத்திற்கு பாட வைத்தார். அதை பற்றி சொல்லுங்கள். பார்த்தசாரதி வந்து 2 லைன்ஸ் கேட்குறாரு. மாலை வணக்கம், வருக நான் வரைக்கும். மாலை வணக்கம், வருக, வரவேற்கிறேன், சொல்லுங்கள். கல்யாணமாக உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. கல்யாண் வணக்கம்ங்க, சொல்லுங்கள், வரவேற்கிறேன் உங்களை. வணக்கம். வணக்கம், குட் ஈவினிங், ஹாப்பி குட் ஈவினிங். பார்த்தசாரதி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தசாரதி வந்து வணக்கம் சொல்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். தேங்க்யூ. நன்றி உங்களுக்கு. மாயா சீனிவாசன் அவர்களை வணக்கமுடன் வரவேற்கிறேன். சுந்தரி அம்மா, ஸோ மெனி டேஸ் ஆஃப்டர் கிரேட் டு see you மேம். அரசு, உங்களை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்க்காவிட்டாலும் இந்த கொரோனா நேரத்தில் உங்களை பார்க்காவிட்டாலும் லைவில் வந்து என்னை பார்ப்பதற்கு நான் கேள்விகள் கேட்டு விளைவிப்பதற்கு உங்களிடம் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானை தேடி என் அறிவு செல்லும் தங்கம் என்ற பாடல் தெய்வப்பிரிவு என்ற படத்தில் வந்த பாடல்.
ராஜா தமபதி அவர்களுக்கு வணக்கம். விண்ணோடும் முகிலோடும் என்ற பாடல் பொதியில் என்ற படத்தில் வந்தது. அப்பாவின் வாழ்க்கை பற்றி சொல்லவும். அப்பாவின் வாழ்க்கை என்றால் அப்பா சிறு வயது 4 வயதாக இருக்கும் பொழுது நாடகத்தில் நடித்து அப்படி அதன் மூலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலம் அப்பா சினிமா உலகத்துக்கு வந்தார். அப்படியே சினிமா உலகத்துக்கு வந்தவர் நாடகத்தின் மூலமாக முதலில் நீதி என்ற நாடகத்தின் மூலமாக சினிமா உலகத்தில் வந்தார். சினிமா உலகத்தில் 1934 முதலில் பாடிய பாடல் நடிகராகவும் பாடகராகவும் கிருஷ்ணபக்தி என்ற படத்தில் வந்தார். அப்பாவின் குரலை பற்றி எல்லோரும் சொல்லுவார்கள் நன்றாக இருக்கிறது என்று. அது நானும் அப்பாவோட கச்சேரிகளுக்கெல்லாம் போய் அப்பாவுடைய பாடல் எனக்கு இசை என்றால் ரொம்ப பிடிக்கும். நான் அப்பாவோடு சென்று பார்ப்பேன். ராஜா தளபதி அவர்களே வணக்கம். நிறைய அப்பா பற்றி பேச சொல்கிறாங்க. மேம் கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசினே இருந்தேன் அப்பா பற்றி. அப்பா அவர்கள் எப்போவுமே ஒரு கச்சேரிக்கு போகும்போது சரியான நேரத்துக்கு போவார்கள். அதே போல் ரெக்கார்டிங் போகும்பொழுது மேடை கச்சேரி இல்லாமல் ரெக்கார்டிங் போகும்போதும் சரியான நேரத்துக்கு போவார்கள். எப்பவும் டியூன் போடுவது இசையமைப்பாளருடைய டியூனில் பாட மாட்டார் அப்பா. அப்பாவே டியூன் போட்டு அப்பாவே தான் பாடுவார். அப்பாவுக்கு பிடித்த பாடல். அரசு அவர்களுக்கு வணக்கம். சுந்தரி அம்மா, பியூட்டிஃபுல் கோல்டன் மூமெண்ட்ஸ் இன் யோர் சினிமா ஃபீல்ட் மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். அப்பாவை பற்றி இன்னும் என்ன சொல்லுவேன். விண்ணோடு முகிலோடும் பாடல் புதையல் என்ற படத்தில் பி. சுசிலாவும் அப்பாவும் சேர்ந்து பாடிய பாடல். விண்ணோடும் பாடல் பாடுங்க. அந்த அளவுக்கு எனக்கு பாடல் வராது. அப்பா அளவுக்கு பாட வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். பாடுங்க பாடுங்க பாடுங்க. பின்னோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. ஓகே, வர அப்பாவை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். அமைதியாக இருக்காங்க. யுவர் ஃபேவரட் சாங் இன் 80s பீரியட். என்ன சாங் உங்களுக்கு 80s பீரியட்? அப்பாவுடைய பாடல் என்றால் எல்லா பாட்டுக்களுமே தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லா பாடல்களுமே எனக்கு பிடித்த பாடல் தான். பாரதியார் பாட்டு கூட நிறைய பாடியிருக்கான். பாரதிதாசன் பாடல்களையும் பாடியிருக்கலாம், கண்ணதாசன் பாடல்களையும் பாடியிருக்கான். பாசவலை என்ற படத்தில் மருதகாசி எழுதிய பாசவலையில் எல்லா பாடல்களுமே அப்பா தான் பாடியிருக்கிறார். சம்பூர்ண ராமாயணத்திலும் எல்லா பாடல்களும் அப்பா தான் பாடியிருக்கிறார். இரத்தக்கண்ணீருக்கு அப்பாவே இசையமைத்து அப்பாவே எல்லா பாடல்களையும் பாடினார். அரசு தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ராஜா ராமசாமதி அவர்களுக்கு வணக்கம். தேங்க்யூ. அரசு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அரசு அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாஜி கணேசன் அவரின் முதல் படத்தில் அப்பா பாடினார். பாவை விளக்கு படத்தில் அப்பா சிவாஜி கணேசனுக்கு எல்லா பாடல்களுமே அப்பா தான் பாடினார். அந்த பாட்டு நல்லா. தெய்வப்பிரவி பாடல்களில் அப்பா பாடியது 2 பாடல்கள் பாடியிருக்கிறார். அது ஒரு பாடல் அன்பாலை தேடிய அறிவு செல்வம் தங்கம். அந்த பாடல் எல்லோருக்கும் பிடித்த பாடல் அன்பாலை தேடிய அறிவு செல்வம் என்று சொல்வார்கள். அப்பா நடித்த படம். அப்பா நடித்த படம் என்று பார்த்தால் 1934 கிருஷ்ணலீலா என்ற படத்தில் பாலகிருஷ்ணனாக நடித்து பாடி வந்தார். How did your father got to sing? எப்படி உங்கள் ஃபாதர் வந்து பாட சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு. டாக்டர் ராஜ்குமாரே ஒரு பெரிய பாடகர் தான்.
மாயா சீனிவாசன் அவர்களுக்கு வணக்கம். அவர் ஒரு பாடகராக இருந்தாலும் அப்பா அவருடைய குரலில் தான் தன்னுடைய முதல் பாட வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்பா கன்னடத்தில் பாடுவேன், தமிழில் தான் பாடுவேன் என்று சொன்னார். ஆனால் பரவாயில்லை, நான் கன்னடத்திலேயே இந்த தமிழ் மொழியை எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்பா வந்து கன்னட ராஜ்குமாருக்கு முதல் படம் பாடினார், பேதார கண்ணப்பா என்ற படம். அந்த படத்திலேயே அவர் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் எடுத்து அவார்டும் வாங்கியது எனக்கு நினைவிருக்கிறது. அப்பா பற்றி சொல்லினே இருங்க. அப்பா பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்ல வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான கேள்விகள் என்னென்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் சொல்லிக்கிறேன். அப்பா நடித்த படம், முதல் படம்? அப்பா நடித்த முதல் படம் கிருஷ்ணலீலா 1934. எவ்வளவு பாடல்கள் என்று அந்த காலத்தில் அவர் பாடிய பாடல் 600 பாடல்கள் பாடியுள்ளார். அப்பாவின் நெருங்கிய நண்பர்கள் என்று பார்த்தால் அந்த காலத்து டைரக்டர் தயாரிப்பாளர்கள் ஏபி நாகராஜன், தில்லானாமோனாமல் படம் எடுத்தார் அவர். அப்புறம் ராமண்ணா, டிஆர் ராமண்ணா, அந்த காலத்தில் கிருஷ்ணா செட்டியார், கிருஷ்ணா செட்டியார் இரத்த கண்ணீர் படம் எடுத்தவர். நிறைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் தான் வீட்டிற்கு வருவார்கள். என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் மதுரம் அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். ராமசுந்தரம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பாடல்கள் அப்பா பாடியிருக்கிறார். காவியமா ஓவியமா, ஆயிரம் கண் போதாது எல்லாமே பாவை விளக்கு படத்தில் தான் வந்தது. என்னோடு மீகளோடும் என்ற பாடல் மட்டும் புதையலில் பாடியிருக்கிறார். பாசவிலை படத்தில் எல்லா பாடல்களுமே அப்பா தான் பாடியிருக்கிறார். எல்லா பாடல்களுமே நன்றாக இருக்கும் எல்லாம் பாசவிலை படத்தில். Any interesting incident with NSK and NSK TM மதுரம் அவர்கள் எப்பொழுதும் நான் ஒரு 8 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். NSK TM மதுரம், படிக்காத மேதையில் வருவார்களே அவர்கள், ஒரு பெரிய நடிகை, அவர் கூட நம்ம வீட்டுக்கு வருவார். நிறைய ப்ரொடியூசர்கள் வருவார்கள். MK ராதா, அப்புறம் MR ராதா, நிறைய பேர் வீட்டுக்கு வருவார்கள். சிலதெல்லாம் என் நினைவில் இருக்குது, சிலதெல்லாம் நினைவில் இல்லை. ஆனால் எந்நேரமும் அப்பா வீட்டில் ப்ரொடியூசர்கள் ஒரே கூட்டமாகத்தான் இருப்பார்கள். PS ஞானம் படிக்காத மேதையில் நடித்தார்களே PS ஞானம், அவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? எனக்கு தெரிந்தவரை அப்பா 1995 கடைசியாக பாடின படம் 1995. அந்த பாடல் வந்து தோழா உலகத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த வருடம்தான் இறந்த வருடமும் கூட அப்பாவுக்கு. பாடல்கள் என்று கணக்கு பார்த்தால் படத்தில் வந்த பாடல்கள் 500, படத்தில் வராத தனிப்பாடல்கள் என்று பார்த்தால் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். நல்லதோர் வினை செய்தேன் என்ற ஒரு பாடல், இன்று போய் நாளை வராய் டோனில் பாடியிருக்கிறார். அப்புறம் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. தனிப்பாடல்கள் என்று பார்த்தால் தத்துவ பாடல்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பாடல்கள் இருக்கிறது. அப்பாவை பற்றி எல்லாரும் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து அப்பா 1000 கண் போதாத படத்தை டியூன் போடும்போது நான் அப்பா அருகில் அமர்ந்திருந்தேன். தஞ்சாவூரில் ஒரு திண்ணையில் உட்கார்ந்து தான் அப்பா டியூன் போட்டார். அப்பொழுது நான் 10 வயது சிறுமியாக இருந்தேன். ஒரு நாகராஜன் என்பவர் வந்து அப்பாவுக்கு மிருதங்கம் வாசித்து கொண்டிருந்தார். அவர்தான் மருதமலை மாவுமணியை முருகையா என்ற படத்தில் மிருதங்கம் வாசிப்பார். அதை நேரில் பார்க்கலாம் அந்த காட்சி. அவர்தான் அப்பாவோட அன்று உட்கார்ந்து மிருதங்கம் வாசித்து கொண்டிருந்தார். அப்பா மிருதங்கம் வாசிப்பதிலும் போட்டி வைத்தால் அப்பா தான் மிருதங்கத்தில் ஜெயிப்பார்கள். தாளம் வந்து பிரசதி சுத்தமாக போடுவார். அந்த பாடல் டியூன் பண்ணும்போது மட்டும் நான் அருகில் இருந்தேன். அப்பா வந்து பாட்டு அவரை தான் டியூன் போட்டுக்கொள்வார். பேரை போடவில்லை என்றாலும் அவருடைய பாட்டுக்கு அவர் டியூன் போட்டுக்கொள்வார்.
அப்பாவின் பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்? அப்பாவின் பாடல்கள் பிடித்த பாடல்கள் என்றால் காவியமா ஓவியமா, ஆயிரம் கண் போதாத வண்ணக்கிளியே, இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது அப்பாவுக்கு. மங்கியதோ நிலவினிலே கனவில் இது கண்டேன், அது வந்து படத்தில் வராது, டைட்டிலில் வரும் அந்த பாட்டு அது. அப்புறம் அன்பாலே தேடிய அறிவியல் செல்வம், பாசவலியில் எல்லா பாட்டுமே அருமையாக இருக்கும். அப்புறம் எது வேண்டும் சொல் மனமே என்ற ஒரு பாடல். வணக்கம் சிவகுமார் அவர்களே, சொல்லுங்கள். எம்.கே. ராதா அவர்களுக்கு எது வேண்டும் சொல் மனமே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். எஸ்.ஜி. கிட்டப்பா இருக்கும் பொழுது அப்பாவை வந்து தஞ்சாவூரில் ஒரு நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார். ராமநாதன் செட்டியார் ஹாலில் அப்பாவை நடித்து கொண்டிருந்தார் நாடகத்தில். அப்பொழுது எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்களும் நாடகத்தில் நடிப்பதற்காக எஸ்.ஜி. கிட்டப்பா, கே.பி. சுந்தர சாரதாம்மா அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது எஸ்.ஜி. கிட்டப்பாவுடைய மனைவி உங்களுக்கு தெரியும். அப்பாவுக்கு இப்போ சிதம்பரத்து சிங்கக்குட்டி என்று பேர் வைத்தவர் எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்கள். அப்பா அந்த ராமநாதன் செட்டியார் அணியில் வந்து நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது அந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த நாடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது எஸ்.ஜி. கிட்டப்பா வேடத்தை அப்பா எடுத்து நடித்து அவருடைய குரலிலேயே அப்பா பாடியதை கேட்டு, அப்பாவும் புலிக்குட்டி கோவிந்தன் என்பவர் ஒருவர் இருந்தார், அவரும் இருவரும் சேர்ந்து நடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்கள் இந்த பாட்டை, அவர் பாடின பாட்டை அப்பா எப்படி அவ்வளவு உச்சஸ்தாயில் பாடினார் என்பதை கேட்டு ரசித்து சிங்கிக்குட்டி ஜெயராமன் என்ற பெயரை அப்பொழுது அவர் வைத்தார். வணக்கம். அப்பாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய இருக்கிறது. அப்பா இரத்த கண்ணீரில் முதலில் எம்.ஆர். ராதா அவர்கள் குரல் கொடுத்தார். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அடைந்தது என்ற பாடல். எல்லா பாடல்களுமே அப்பா தான் பாடினார். இசையும் அப்பா தான் அமைத்தது. இசை பாடல் எல்லாமே அப்பா தான். சம்பூர்ண ராமாயணத்தில் சங்கீத சௌபாக்கியமே என்ற ஒரு பாடல் பாடியிருக்கிறார். எல்லா பாடல்களுமே அப்பா பாடினது தான். அந்த சங்கீத சௌபாக்கியமே என்ற பாடலும் பாடியிருக்கிறார். அந்த ராக மாளிகை போட்டது அப்பா தான். ராகங்களுக்கெல்லாம் இசை அமைத்தது அப்பா தான். வீணை பாலச்சந்தர் அவர்கள் தான் அதில் வந்து வீணை வாசித்தது. இன்று போய் நாளை வாரா என்ற பாட்டு ரொம்ப உச்ச சாயில் பாடியிருப்பார் அந்த பாட்டு. அது கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை சந்தித்த லைவ் மூலியமாக உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. அப்பா பற்றி என்ன வேண்டும் உங்களுக்கு? எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இசையில் சிறந்தவர்கள். என் தந்தை வழியில் எல்லோரும் இசையில் சிறந்தவர்கள். அப்பாவின் பாசவலை பற்றி சொல்ல வேண்டுமானால், ராஜா தமபாத்தி அவர்களே, உங்களுக்கு வணக்கம். உங்களோடு நான் அப்பாவை பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். பாசவலை பற்றி சொல்ல வேண்டுமானால், பாசவலை படத்தில் எல்லா பாடல்களுமே அப்பா தான் பாடியிருக்கிறார். இசையமைத்ததும் அப்பா தான். ஆனால் அப்பாவுடைய பெயர் அதில் வராது. அவருடைய பாடலுக்கு அவர் தான் இசையமைத்துக் கொள்வார். நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது அப்பா வந்து இசையமைப்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. நான் எனக்கு பாடுவேன் விருப்பம் உண்டா என்று பாடல்களை அப்பாவுடைய பாடல்கள் என்றால் கேட்பேன். எல்லாருடைய பாடல்களுமே நான் பழைய பாடல்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். திருச்சி லோகநாதன், அப்பாவை போன்று எத்தனையோ பேர் அப்பாவை விட நன்றாக பாடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பழைய காலத்து பாடல்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றாக ரசித்து கேட்பேன். இந்த பாடல்களை நான் மிகவும் நன்றாக ரசித்து கேட்பேன்.
கேபி சுந்தராம்பாளும் எஸ்.சி. கிட்டப்பாவும் நடித்த படங்கள் எல்லாம் நான் நடித்து பார்த்திருக்கிறேன். ஏபிஎஸ் அவர்கள் அடிக்கடி அப்பா வீட்டுக்கு வருவார்கள். எம்.கே. ராதா அவர்களும் வருவார்கள். நாமொருவர் படத்தில் எம்.கே. ராதா அவர்களுக்கு அப்பா இசையமைத்து கொடுத்திருக்கிறார். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அப்பா பற்றி சொல்லுங்கள். அப்பா படத்திற்கு அப்பா தான் இசை போட்டுக்கொள்வார். ஆனால் அவர் பேரை மட்டும் அவர் போட்டுக்கொள்ள மாட்டார். வேறு யாருக்காவது அது போட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் போட சொல்லிவிடுவார், விட்டு கொடுத்து விடுவார். அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்பாவுக்கு மிகவும் உண்டு. வேற இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள். வேறு என்ன சொல்லுங்கள் அப்பாவை பற்றி ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள். அப்பாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. அப்பா குடும்பத்தில் சுந்தர சாரதாம்பாள் என்பவர் அப்பாவுடைய மூத்த சகோதரி. அவர் பாட்டு டீச்சராக வெள்ளைக்காரன் காலத்திலேயே பாட்டு டீச்சராக இருந்தார். தரங்கம்பாடி என்ற ஊரில் பாட்டு டீச்சராக இருந்தால் மிகவும் அற்புதமாக பாடுவார். அப்பா கூட பிறந்தவர்கள் பத்மாவதி, மாரிமுத்து அவர்களெல்லாம் கூட அப்பா நாடகத்தில் நடிக்கும்போது பாடுபவர் வரவில்லை என்றால் அவர்களை வைத்தே அப்பா நாடகத்தை முடித்து விடுவார். எனக்கு மிகவும் பிடித்த பாடகர் அம்மா. எனக்கு பிடித்த பாடகர் என்றால் கேபி சுந்தராம்பாள், திருச்சி லோகநாதன். நிறைய பழைய பாடகர்கள் அனைவரையும் சீர்காழி கோவிந்தராஜன், சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ராஜா தமபதி அவர்களே வணக்கம். அவருக்கு நேர் அவரே என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்பாவை பற்றி நிறைய பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், பெருமையாக பேசி. நான் அப்பாவுக்கு மகளாக பிறந்ததை நான் ஒரு பெரிய பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். அப்பாவின் பொழுதுபோக்கு கேரம் விளையாடுவதில் அப்பா மிகவும் ஆர்வம் கொண்டவர். 2 முறை கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். டென்னிஸ் விளையாடுவார். அப்பா அப்பாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. மயில் அதெல்லாம் அந்த காலத்தில் வளர்த்து கொண்டிருந்தார். மயில், குதிரை, நிறைய பறவைகள் அது மாதிரி வளர்த்து கொண்டிருந்தார் அப்பா. ஓய்வு நேர நடவடிக்கை என்றால் அப்பா மிருதங்கம் வாசிப்பதில் மிகவும் அற்புதமாக வாசிப்பார். பேதனார் கண்ணப்பா என்ற படத்தில் அப்பா பாடியிருக்கிறார். அதே தமிழ் படத்திலும் பக்தராவணா என்ற படத்தில் அப்பா பாடியிருக்கிறார். அவர் குரல் போல பாடுவேன். அப்பா குரல் போடு பாடுவது யார் இருந்தால் பாடுங்கள், நான் கேட்கிறேன். தனியாக எனக்கு பாடி அனுப்புங்கன்னு சொல்லுவேன். நான் ஓய்வாக இருக்கும்பொழுது அப்பா ஒரு பாடலை நான் சும்மா முணுமுணுத்து கொண்டு பாடிக்கொண்டிருப்பேன். நான் அப்பாவை போன்று பாடுவேன் என்று சொல்ல முடியாது. அப்பாவை போன்று பாடுவதற்கு மிகவும் கடினம். அப்பாவை கொண்டு சில பேர் பாடுகிறார்கள், அதையெல்லாம் நான் கேட்டு ரசிப்பேன். அப்பா போட்டு பாடுகிறார்களே என்று எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். அப்பா பாட்டை பாடுகிறார்கள் என்றால் அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பாட்டை நான் விருப்பத்தோடு கேட்பேன். வெங்கடேசன் வணக்கம். நான் அவர் குரல் போல பாடுவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் பாடுவதாக இருந்தால் பாடுங்கள், நான் கேட்கிறேன். நீங்கள் பாடி அந்த பாட்டை எனக்கு அனுப்பி விடுங்களேன். பாடல் பாட வேண்டும். நான் தஞ்சாவூர். தங்கள் பாடல் பாட வேண்டும். ராமவிரதம் பாலசுப்ரமணியம் அவர் வணக்கம் சொல்லுங்கள். மாலை வணக்கம் உங்களுக்கு. ரவி கோபாலன் மாலை வணக்கம். சுப்பராயலு பத்மநாபன் உங்களிடம் லைவ்கள் பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏபி நாகராஜன் அவர்கள் அடிக்கடி அப்பாவை பார்க்கறதுக்கு வருவார். நிறைய பேர் வருவார். ஏபி நாகராஜன், எம்ஏவி வேணு, ஏவிஎம் ஐயா அவர்களும் வருவார்கள்.
உடுமலை நாராயணகவி அவர்கள் கூட பாட்டு எழுதுவதற்காக அப்பா வீட்டுக்கு வருவார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் எப்பொழுதும் அப்பா கூடவே தான் இருப்பார்கள். நான் அப்படித்தான் பார்த்திருக்கிறேன். ராமமிருதம் வந்து அப்பாவோட வாய்ஸில் பாடுவாராம். அதை நான் ஷேர் பண்ணதுமாட்டாங்க பண்ணுவேன். அப்பாவை கொண்டு பாடுவேன் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் கேட்கிறேன். அப்பாவுக்கும் நடிகர் திலகத்துக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். அப்பா நடிகர் திலகத்துக்கு குரல் கொடுக்கும் பொழுது அப்பா முதலிலேயே பாடிக்கொண்டு தான் இருந்தார் படத்தில். ஆனால் நடிகர் திலகத்துக்கு முதல் அப்பா குரல் கொடுத்தார். பராசக்தி என்ற படத்தில் அத்தனை பாடல்களுமே அப்பாவுடைய பாடல்கள் தான். முத்தாரவி உங்களுக்கும் வணக்கம். ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள். வணக்கம் மேடம். குரல் வளம். பேசுங்க நீங்கள் பேசுங்க. வணக்கம். அப்பா எல்லா இசைக்கருவிகளையும் வாசிப்பார். தம்புராவும் நல்லா வாசிப்பார், மிருதங்கம் நல்லா வாசிப்பார். எல்லா கருவிகளையுமே அப்பாவுக்கு வாசிக்க தெரியும். உங்கள் மகன் பற்றி? மகன் பாடுவதில் அவ்வளவு விருப்பமில்லை. பாடி அவ்வளவு நான் கேட்டமில்லை. பாடுவதில் விருப்பம் கிடையாது. அவர் ஒரு டாக்டர். ஆனால் டாக்டர் தொழில் பார்க்கவில்லை, வீட்டில் தான் இருக்கிறார். உங்கள் மகனுக்கு மிக சிறந்த பாடகர் யாருன்னு கேட்குறாங்க. உங்கள் பையனுக்கு சிறந்த பாடகர் என்று பார்த்தால் என் தந்தை குடும்பத்தில் எல்லோரும் சிறந்த பாடகர்கள். உங்கள் பையனுக்கு யாரு பிடிக்கும் பாடகர்கள்? எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பாடல்களும் பிடிக்கும். எஸ்பிபி பாடல்கள் மிகவும் பிடிக்கும். காவியமாக ஒரு பிடிச்ச பாடம் வெங்கடேசேஷன் அவர்களே வணக்கம். உங்களுக்கு பிடித்த பாடல் காவியமா ஓவியமா? அப்படியா, சந்தோஷம். அது பாடி காமிச்சிருக்கேன். நீங்கள் பாடுங்கள், நான் கேட்கிறேன். அவங்களாம் பாட முடியாது, நீங்கள் பாடுங்க. காவியமா நெஞ்சில் ஓவியமா, அதன் ஜீவியமா, தெய்வீக காதல் சின்னமா, காவியமா. Your husband too sings very well. We heard he is a fan of TMS. ஒரு ஃபேனா? ஹஸ்பண்ட் நல்லா பாடுவாங்க. என்னுடைய கணவர் வந்து டிஎம்எஸ் ஃபேன். எம்ஜிஆருடைய பாடல்களை மிகவும் ரசித்து கேட்பார். சிவாஜியின் நடிப்பை மிகவும் ரசித்து பார்ப்பார். இருவருடைய பாடல்களையும் மிகவும் ரசித்து பார்ப்பார். பாடல்களையும் டிஎம்எஸ் பாடல்களையும் மிகவும் அருமையாக ரசிப்பார். சொல்லினே இருங்க அப்பா பற்றி. அப்பா பாடல் நல்லா இருக்கும் என்று எல்லாரும் சொல்வார்கள். அப்பாவை போல யாரும் பாட முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை சாருவாசன் கூட பேசியிருக்கிறார். எஸ்பிபி அவர்கள் கூட சொல்லுவார் அப்பாவை போட்டு பாட முடியாது என்று. இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. வெங்கடேசன் வணக்கம். நீங்கள் சிறப்பாக பாடுகிறீர்கள் அம்மா. நான் 10 வயதில் பாடிக்கொண்டிருந்தேன். அப்பா வந்து வேண்டாம் அம்மா உனக்கு பாட்டு, நீ நன்றாக படி, போரும் பாடல்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னதால் நான் பாடுவதை நிறுத்திவிட்டு படிப்பதில் ஆர்வம் கொண்டேன். ரெக்கார்டிங் சமயத்தில் உணவு கட்டுப்பாடு உண்டா? ஆமாம், கட்டாயம் உண்டு. சரவணன் நடராஜன் வணக்கம். உள்ளம் 2 எம்ஜிஆருக்காக பாடிய பாடல் புதுமை பித்தன் என்ற படத்தில் பாடியிருக்கிறார்.
புதுமைப்பித்தன் படத்தில் அப்பா எல்லா பாடல்களுமே அப்பா தான் பாடினார். அப்பாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களுக்கு சந்தன பொதிகையில் என்ற ஒரு பாடலை பாடி, அந்த பாடல் மேடையில் பாடும்பொழுது அறிஞர் அண்ணா அந்த பாட்டை கேட்டுவிட்டு ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த பாடலை பாட வைத்தார் அப்பாவை. அவங்க பாடுவாங்க. இப்போ இந்த காலத்தில் ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ அந்த காலத்து பாடல்கள்லாம் இப்பொழுது அவ்வளவாக ரசிக்க மாட்டார்கள். இப்போ இருக்கும் உலகமே சினிமா உலகமே மாறிவிட்டது. இப்பொழுதெல்லாம் நம்ம காலம் மாதிரி இப்போ இருக்கிற காலம் இல்லை. இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை எல்லா விதமே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் வயதுக்குடைய பாடல்கள் தான் அவர்கள் ரசிப்பார்கள். வேறு என்ன கேள்வி சார்? அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா எப்போவுமே இசைப்பிரியர். தமிழ் பாட்டு ஒன்றி தான் பாடுவேன் என்று ஒரு பிடிவாதமாக இருந்தார். ஆனால் எல்லாமே தெரியும் அப்பாவுக்கு. முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஆனால் தமிழுக்காகவே நான் என் வாழ்க்கை முழுவதும் தமிழுக்காக தான் பாடுவேன், தமிழுக்காக தான் இருப்பேன், என் உயிர் மூச்சு உள்ளவரை தமிழைத்தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாடி இருந்து கொண்டிருந்தார். அதே போன்று அப்பா பாட்டு பாடு முடிக்கும் பொழுது நாடக கச்சேரியாக இருந்தாலும் சரி, சபாவில் பாடுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாட்டை பாடிதான் பாட்டை முடிப்பார். சிதம்பரத்தில் மாலை 6 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் காலை 6 மணி வரை விடாமல் சிவன் மீது பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். சிதம்பரத்தில் அப்பா அதனால் கொஞ்சம் அப்பாவை பற்றி நன்றாக தெரியும். ஆமாம், அப்படித்தான். நீங்கள் கேட்கும் கேள்வி சரியான கேள்விதான் கேட்டிருக்கிறீர்கள். ஆமாம். தர்மங்கள் தோழா உலகத்தை தெரிஞ்சுக்கோ, போடா கிடையாது. ஆனால் அப்பா அந்த குழைவான குரல் வருவதால் தோழா உலகத்தை தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, அப்படி தெரிஞ்சுக்கோ இல்லை, தோழா உலகத்தை தெரிஞ்சுக்கோ. அப்பாவுடைய மூவியில் அது பச்சை நாயகி ஃபிலிம்ஸ் என்ற ஒரு படக்கம்பெனி எடுத்த படம். தர்மங்கள் சிரிக்கின்றன என்ற படத்தில் வரும் பாடல். நிறைய படங்கள் அப்பா நடித்தும் இருக்கிறார். நிறைய படம் நடித்திருக்கிறார். ஒரு படமாக சொல்லிக்கொண்டு போக வேண்டுமென்றால் பழைய காலத்து படங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய படங்கள் எல்லாம் பழைய படங்கள் எல்லாம் பேசாத மொழி வரும் படத்துக்கு முன்பே அப்பா நடித்து கொண்டிருந்தார். பேசும் மொழி படம் வந்த பிறகு முதலில் வந்த படம் தான் கிருஷ்ணலீலா 1934. அதில் பாலகிருஷ்ணன் வேடமேற்று நடிப்பார். ராஜா தமபதி அவர்கள். வணக்கம். அப்பா பெற்ற பரிசுகள் என்று பார்த்தால், அப்பா இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் அப்பா ஒரு பரிசு, இந்திரா காந்தி அவர்கள் கையால் ஒரு பரிசு பெற்றார். அது சங்கீத நாடக அகாடமி. அப்பா சங்கீதத்திலும் நாடகத்திலும் பெயர் பெற்றிருந்ததனால் சங்கீத நாடக அகாடமி என்ற ஒரு பட்டத்தை பெற்றார். ஷீலாஜித் நாயர் தான் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அப்பா அந்த பரிசை பெற்றுக்கொண்டார். 2 முறை இசைக்கல்லூரியில் டைரக்டராக இருந்திருக்கிறார். அப்பா கேரம் எப்போ சும்மா இருக்கும் நேரத்தில் கச்சேரி இல்லாத நேரத்திலும் இல்லை படத்துக்கு போகாத வாய்ப்பு அது இல்லாத காலத்திலும், பட வாய்ப்புகள் இல்லாத காலம் என்று சொல்ல முடியாது, படங்கள் இல்லாத காலத்தில் அப்பா வீட்டில் ஒரு வாரம் 2 வாரம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது
அப்பா கேரம் விளையாடுவார். அதோடு காரை தனியாக பிரித்து போட்டுவிட்டு ஒன்று சேர்ப்பார். கனி நிலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடல் 2 லைன் பாடுங்க. நல்லா சொல்லுங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா மாதிரி என்னால் பாட முடியாது, எம்எல்வி மாதிரி யாராலையும் பாட முடியாது. இந்த பாடல் இந்த படம் காண நிலவினம் என்ற படம் வந்து படம் யாகத்தின் இல்லை. எம்எல்வியும் அப்பாவும் சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த பாடல் கூட அவர்கள் பாடியிருக்கார். பானுமதியோடு கூட சேர்ந்து அப்பா பாடியிருக்கிறார். அந்த காலத்து பானுமதி, எம்ஜிஆர் பானுமதி இருக்கும்பொழுது அந்த காலத்தில் அப்பா பானுமதியோடும் சேர்ந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறார். சரவண நடராஜன் நன்றி. அந்தமான் கைதியின் நிறைய பாடல் பாடுங்க. அந்தமான் கைதியில் தான் காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் என்று நினைக்கிறேன். எனக்கு ஞாபகத்தில் இருந்தவரை அந்த படம் தான் என்று நினைக்கிறேன். மனிதனின் மிருகமும் என்ற படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கு. காலம் எனும் சிற்பி செய்யும் கவிதை தான் கோவிலடா என்ற ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். தனிப்பாடல் என்று பார்த்தால் இன்று போய் நாளை வாராய், அதே இசையில் நல்லதோர் வினை செய்தேன் என்ற ஒரு பாடலை பாடியிருக்கார். சரவணன் ராஜராஜன் வணக்கம். பானுமதி சரஸ்வதி சரசராணி கல்யாணி என்ற பாடல் பாடியிருக்கிறார் மனிதன் மிருகம் என்ற படத்தில். இன்னும் நிறைய படங்கள் பாடியிருக்கிறார்கள். மனிதன் மிருகம், காலமெனும் சிற்பி செய்யும், அப்புறம் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஒரு பாடலாக பார்த்து கொண்டே போக வேண்டுமானால் நிறைய பாடல்கள் ஞாபகத்தில் இருக்கிறது, சிலது ஞாபகத்தில் இல்லை. நிறைய பாடல்கள் அதுனால் அது ஒன்றும் ஞாபகத்தில் அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். சரவண நடராஜன் வணக்கம் சொல்லுங்கள். ராஜா தேசிங்கில் வந்து எம்ஜிஆரோடு சேர்ந்து எம்ஜிஆர், சீர்காழி கோவிந்தராஜன் இருவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. முதலில் சீர்காழி பாடுவார், பிறகு எம்ஜிஆருக்கு அப்பாவும் பானுமதியும் பாடுவார்கள். சீர்காழியும்க்கு எஸ் ராஜேந்திரனும் பத்மினியும் சேர்ந்து நடிப்பார்கள். சரவணன் அன்பானை தேடி அறிவிச்செல்வம் வந்து தெய்வப்பிறவியில் ஜானகியோடு சேர்ந்து பாடியது. அப்பாவின் ஆன்மீகம், அப்பாவுக்கு சிவன் மீது மிகவும் பக்தி உண்டு. அதனால்தான் சிதம்பரத்தில் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையும் சிவன் மேலே எந்நாடுடைய சிவனையை போற்றி என்ற பாடலை ஆரம்பித்து பாடுவார். நிறைய பாடல்கள் சிவன் மீது பாடியிருக்கிறார். வேதார கண்ணப்பாவில் கூட சிவன் மீது நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். பக்தராவணா படத்தில் அதே படத்தை தமிழில் எடுத்தார்கள், பக்தராவணா என்று. அந்த படத்தில் ஹரஹர மகாதேவா அப்படி என்ற ஒரு பாடல்களை பாடியிருக்கிறார். வணக்கம் எல்லார் ஈஸ்வரி. ஹம்மிங் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தில் ஹம்மிங் கொடுத்தது எல்லார் ஈஸ்வரி. வேறு அப்பாவை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்று நினைப்பேன் என்றால், எனக்கு தெரிந்து அப்பாவுக்கு நான் மகளாக பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொள்கிறேன். அந்த பாக்கியம் கிடைத்ததினால் உங்களிடம் நிறைய பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் கிடைத்திருக்கிறது. இந்த கொரோனா நேரத்தில் யாரையும் பார்க்கவும் முடியாமல் வீட்டில் முடங்கி கிடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் லைவ் மூலியமாக உங்களிடம் பேசுவது முக்தா 60 ஃபிலிம் அவர்கள் மூலியமாக எனக்கு இந்த இதை பார்த்து உங்களிடம் மகிழ்வுடன் பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்வை கொடுக்கிறது. நீங்கள் எல்லோரும் என்னோடு லைவில் வருவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
வரதா சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட். அப்பாவை பற்றி என்று சொன்னால் நான் என்ன நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய இருக்கிறது அப்பாவை பற்றி. ஃபேவரட் சாங் என்று பார்த்தால் மேளங்கொட்டி தாலி கட்டி என்ற பாடலை வந்து எம்ஜிஆருக்காக பாடியிருக்கிறார். அந்த பாட்டு பாடும்பொழுது அப்பா மேடையில் பாடும்போது எல்லோரும் ஒன்ஸ் மோர் கேட்பார்கள் அந்த பாட்டை. எல்லோரும் அந்த பாட்டை மிகவும் ரசித்து கேட்கிற பாட்டு அந்த பாட்டு ஒன்று, குறிப்பிட்ட பாட்டு. பாசவலை படத்தில் எல்லா பாட்டுகளுமே அப்பா தான் பாடியிருக்கிறார். சந்திரசேகரா ராஜா என்ற பாடல் பாட சொல்கிறாங்க. அது ரொம்ப உச்சஸ்தாயில் பாடும் பாடல். அது எனக்கு அவ்வளவாக பாட வராது. அப்பா அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு வராது. சந்திரசேகரா ராதா வேண்டும் வரம் தாரா லோகநாயகா சந்திரசேகரா ராரா வேண்டும் வரம் தாரா லோகநாயகா. அவ்வளோதான் தெரியும் எனக்கு, அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. எனக்கு பிடித்த பாடல் என்று பார்த்தால் சந்திரசேகரா. அன்னை தந்தையும் நீயே. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆலாபனை பண்ணுவார், அது வராது. ஆனால் அந்த பாடல் மிகவும் எனக்கு கவர்ந்த பாடல். என்னை அந்த சிவன் மீது இவ்வளவு பக்தியோடு பாடுகிறாரே என்று நினைத்து அதை நான் மிகவும் ரசித்து கேட்பேன். சரவணன் நடராஜன் வணக்கம். நல்லா பாடுனீங்க அப்படின்றாங்க. இன்று போய் நாடக பாட்டை என்னால் பாட முடியாது. அது எனக்கு அந்த அளவுக்கு குரல் வரம் அவ்வளவு கிடையாது. அப்பா அளவுக்கு என்று பார்த்தால் அது முடியவே முடியாத காரியம். தங்கள் தந்தை தியாகராஜன் பாகவதற்கு இசை கற்றுக் கொடுத்ததாக. அப்பா தியாகராஜவாதர்களுக்கு 2 வருடம் பாட்டு போட்டு கொடுத்தார். ஆனால் நான் பார்த்ததில்லை. அப்பா பாட்டு சொல்லி கொடுத்ததினால் அவர் ஜெயிலுக்கு போயிருந்தப்போ அப்பா அவருக்காக ஒரு குரல் கொடுக்க சொல்லி அவரை NS கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதால் மோகன முரளி கிரிதர கோபாலா என்ற பாடலை பாடினார். பாடமாட்டேன் என்று சொன்னார். அவருடைய பாட்டை நான் அப்பா பாடக்கூடாது என்று அப்பா சொன்னார். நான் பாடக்கூடாது, பிறருடைய பாட்டை நான் பாடுவது தவறு என்று சொன்னார். அப்பா பாடவில்லை என்றால் அந்த படம் வந்து நஷ்டத்தை கொடுக்கும் இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு. அதனால் நீங்கள் பாட வேண்டும் என்று NS கிருஷ்ணன் பிடிவாதமாக சொன்னதால் அப்பாவுக்கு NSK என்றால் மிகவும் பிடித்தமானவர். அதனால் அவர் சொன்னதால் அப்பா அந்த பாட்டை வேறு வழியின்றி அந்த பாட்டை பாடினார். அதுதான் மோகன கிரிதர கோபாலா. மோகன முரளி கானலோல பின் கிரிதர கோபாலா ஏ கிரிதர கோபாலா ஏ கிரிதர கோபாலா ஏ கிரிதர கோபாலா மோகன முரளி அப்படிதான் பாடுவாங்க அப்பா. ஆனால் அப்பா மாதிரி என்னை நினச்சிடாதீங்க. என்னாலும் முடிந்ததை நான் பாடினேன். வேறு அப்பா பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு இசைக்காக இவ்வளவு குரல் கொடுத்த இசைக்காக இவ்வளவு பாடியவர். மற்ற மொழிகளிலும் பாடினால் இன்னும் நன்றாக வந்திருப்பார். ஆனால் அப்பாவுக்கு தமிழ்தான் வேண்டும் என்று ஒரு பிடிவாதமாக தமிழுக்காகவே வாழ்ந்தார், தமிழுக்காகவே இசைந்தார். சரவணன் நடராஜன் வணக்கம். நீ சொல்லாவிடில் பாட்டு பாவை விளக்கு என்ற படத்தில். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நீரில் நடந்ததெல்லாம் நீரில் நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்திட்ட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. இவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்பாவை கொண்டு என்னை நினைத்து விடாதீர்கள், அந்த குரல் எனக்கு வராது. வேறு அப்பாவை பற்றி அருமையான பாடல்கள் என்று சொன்னால் குற்றம் புரிந்தவன், அந்த பாட்டு மிகவும் ஹிட்டான பாட்டு.
எம்ஆர் ராதாவுக்கு முதலில் குரல் கொடுத்த பாடல் அதுதான். முதல் படமும் அதுதான். எம்ஆர் ராதாவிலுமே முதல் படமும் அதுதான். அந்த படத்தில் எல்லா பாடல்களுமே அப்பா பாடல்கள் தான். நூற்றாண்டு விழா கொண்டாடினா அதை பற்றி சொல்லுங்கள். சரவணன் நடராஜன். நாட் ஃபார் பாவை விளக்கு, இட் இஸ் ஃப்ரம். குறவஞ்சியில் எல்லா பாட்டுமே அப்பா தான். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். குறவஞ்சியில் சிவாஜிக்காக தான் பாடினார். பூம்புகாரில் கூட, பூம்புகார் என்ற ஒரு படம் எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடித்த படம், அதில் கூட அப்பா தான் பாடியிருக்கிறார். கணேசன் அவர்களே வணக்கம். வணக்கம், நன்றி. சரவணன் நடராஜன் அவர்களுக்கு நன்றி. நூற்றாண்டு விழாவை பற்றி அப்பாவுக்கு நான் ஒரு நூற்றாண்டு விழா ஒரு விழா எடுத்தேன். அப்பொழுது சீஃப் சிறப்பு விருந்தினராக முக்தா சீனிவாசனையும் அவர்களையும், முக்தா சீனிவாசன் ஐயா வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர். முக்தா ஃபிலிம்ஸ் என்றாலே சொல்ல வேண்டாம், தெரியும் எல்லோருக்கும். அவரை கூப்பிட்டிருந்தேன். அப்புறம் எஸ்பிபி அவர்களையும் கூப்பிட்டிருந்தேன். பி.சி. சுலாம் வந்திருந்தார்கள். அப்பொழுது முக்தா சீனிவாசன் ஐயா அவர்கள் மிகவும் அப்பாவும் அவரும் நெருங்கிய நண்பர் என்பது அவர் பேசிய பிறகுதான் எனக்கு தெரியும் இவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் என்று. அப்போ முக்தா சீனிவாசன் அவர்கள் கை ஒடிந்து ஒரு நிலையில் இருந்தார். நான் பார்க்கும்பொழுது, வீட்டுக்கு போகும்பொழுது நன்றாக இருந்தார். ஆனால் அவருக்கு விழாவுக்கு வரும்போது கை கொஞ்சம் கை வந்து ஒரு ஒடிந்து, கை ஒரு ஃப்ராக்சர் மாதிரி இருந்தது அவரோட கை. ஆனால் அப்படி இருந்து கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து அப்பாவை நெருங்கிய நட்பை பற்றி அவர் மிகுந்த சிறப்பாக பேசினார். அவ்வளவு வயதான காலத்தில் கூட அவர் பேசியது எனக்கு மிகவும் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. சரவணன் நடராஜன் அவர்களே வணக்கம். அவருக்கு டைட்டில் இசைச்சித்தர் என்ற பெயர் கொடுத்தது அறிஞர் அண்ணா. சந்தனப்பொதியை பாட்டை கேட்டுவிட்டு இசை சித்தர் என்ற பட்டத்தை கொடுத்தார். கன்னட ராஜகுமார் அவர் படத்திற்கு பாடியுள்ளார். முதல் படமே கன்னட ராஜகுமாருக்கு அப்பா தான் பாடினார். அந்த படத்தின் முதல் படமே அவார்டு படமாக அமர்ந்தது. அதே சமயத்தில் அவருக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பெயரையும் வாங்கி கொடுத்தது. அப்பா தான் பாடியுள்ளார். ராஜ்குமார் படத்திற்கு முதல் படம் கன்னட படத்திற்கு அப்பா தான் பாடியுள்ளார். பிற மொழி படங்கள் என்று பார்த்தால் அப்பா பாடியிருக்கலாம். ஆனால் அப்பா வந்து தமிழ் மீது என்ற பற்று காரணத்தினால் அப்பா வந்து பாடவில்லை. அப்பொழுது வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு பாட்டை பாடிவிட்டு அப்பா ஒரு நாள் ஜெயிலுக்கு கூட வந்து போயிருக்கிறார். அதுவும் எனக்கு அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா 4 வயதில் இருந்து பக்த துருவன் என்ற ஒரு நாடகத்தின் மூலமாக தான் மேடை நாடகத்திற்கு அடியெடுத்து வைத்தார். அதில் பக்த துருவனின் பெண் வேடமேற்று நடித்தார் அப்பா. அப்பொழுது வயது 4 அப்பாவுக்கு. 4 வயதிலேருந்தே அப்பாவுக்கு நன்றாக பாடுவது தாத்தா மூலியமாக அது தாத்தா மூலமாக தான் அப்பாவுக்கு பாடல் இருந்தது. அப்பாவுடைய அண்ணா கோபாலகிருஷ்ணன் என்பவர் அப்பாவுக்கு 2 வருடம் பாட்டு சொல்லிக் கொடுத்தார். அவ்வளவுதான். அதற்கு மேல் அப்பா வந்து யாரிடமும் பாட்டு கற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாடக கம்பெனி, ராஜா மாணிக்கம் நாடக கம்பெனி, அப்புறம் நிறைய நாடக கம்பெனிகள் அந்த காலத்தில் நிறைய இருந்தன. ஒரு கம்பெனிலையும் போய் சேர்ந்து அப்பா நாடகத்தில் நடித்து அப்படிலாம் முன்னுக்கு வந்தவர் தான் அப்பா. அப்பாவுடைய குடும்பம் இசை குடும்பம்தான். பாட்டாக்கு சுந்தரம் பிள்ளை என்றால் எல்லாருக்கும் தெரியும். வள்ளூர் ராமையா பிள்ளை வந்து அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். அவர் வைஜெயந்தி மாலாவுக்கு நடம் சொல்லி கொடுத்தவர் அவர். அவருடைய மகன் தான் மாணிக்க விநாயகம். மாணிக்க விநாயகம் அப்பாவிடம்தான் பாட்டு சொல்லி கொண்டார். நிறைய பேர் அப்பாவிடம் பாட்டு சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். சிறு வயதாக இருக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன். தாராபுரம் சுந்தரராஜன் அவர்கள் கூட அப்பாவிடம் தான் பாட்டு சொல்லியிருக்கார். அப்பாவை பற்றி எனக்கு நினைவெல்லாம் எப்பொழுதுமே அப்பா நினைவாக தான் நான் இருப்பேன். ஏனென்றால் அவருடைய பாட்டுக்கள் எல்லாம் மறக்க முடியாத பாடல்கள். ஒவ்வொரு பாட்டையும் பாட்டு கேட்கும் பொழுது
ஒரு அசரீரி பாடலாக இருக்கும்போது அது நமக்காக பாடியது போல் இருக்கும். ஒவ்வொரு பாடல்களுமே அவர் பாடியது போல் அந்த குரலில் பாட வராது. ஆனால் அதை ரசித்து கேட்பேன் நான் அந்த பாட்டை. எல்லார் பாடல்களுமே கேட்பேன். இப்போ சிறுகாழி கோவிந்தராஜன் பாடல்கள் கூட மிக ரொம்ப பழைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் இருக்கிறது. திருச்சிலோகநாதன் பாடல்கள் கூட ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டிருக்கிறேன். டிஆர் மகாலிங்கம் பாடல்கள், பழைய பாடகர்களுடைய பாடல்கள் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்பா இன்னும் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என, அப்பா எதற்கும் ஆசைப்படாதவர். பெரிய அளவில் நல்ல வசதியோடு தான் வாழ்ந்தார் அப்பா. எதற்கும் ஆசை என்ற பணம் அது எந்த ஒரு பொருள் மேலேயுமே ஆசைப்பட மாட்டார் அப்பா. பாட்டு 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 தான் அப்பாவுக்கு தெரியும், வேறு எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் எந்த நேரமும் அப்பா வீட்டில் கூட்டமாகத்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 50 பேராவது சாப்பிடுவார்கள். எப்பொழுதும் யார் வந்தாலும் முதலில் சாப்பிட சொல்லி தான் அனுப்புவார். முதலில் சாப்பிட்டு விட்டு வாருங்கள், உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லுவார். சரவணராஜன் அவர்கள் வணக்கம். நாம் படத்தில் அப்பா பாடியிருக்கிறார். அது வந்து 1000 தெய்வங்கள் உண்டென்று கூடி அறியும் அறிவிலிகால் என்ற ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்பா. ஒவ்வொரு படத்தையும் எடுத்துக்கொள்ள பெண்குலத்தின் குலவிளக்கு என்ற ஒரு படம் எல்லாம் நம் நினைவில் இல்லாத படங்கள், நிறைய படங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் போய் தேட வேண்டும் என்றால் முடியாது. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னதில் வந்தால் தினமும் ஒரு தடவையாவது கேட்டு விடுவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வணக்கம் அம்மா. வேறு அப்பாவை பற்றி என்ன? அப்பாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாள் பூராக சொல்லி கொண்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டிற்கு எல்லோரும் வந்து போய் கொண்டிருந்தனர். எப்பொழுதும் வீட்டில் ஒரு கல்யாண கூட மாதிரி எந்த நேரமும் கூட்டமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் அப்பா வீட்டில் எல்லோரும் வருவார்கள். பெரிய நாயகி கூட வருவார்கள், அவர்களுக்கும் நடித்திருக்கிறார்கள், வருவார்கள். அப்புறம் MS அம்மா கூட வந்திருக்கிறார்கள், வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தயாரிப்பாளர்கள் தான் நிறைய பேர் அப்பா வீட்டுக்கு வருவார்கள். TR ராமண்ணா, அப்புறம் கிருஷ்ணா பிக்சர்ஸ் அவர்கள், ரேனா செட்டியார், அப்புறம் PA பெருமாள் அவர்கள், அப்புறம் MAV வேணு என்று ஒரு அந்த காலத்தில் பெரிய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் இருந்தார், அவரும் வருவார். நிறைய பேர் எந்த நேரமும் கூட்டமாகத்தான் இருக்கும் அப்பா வீட்டில். எப்பவும் பாட்டு சத்தமாக தான் இருந்து கொண்டிருக்கும். அப்பா ஓய்வாக இருந்து நான் பார்த்ததில்லை. அப்படி ஓய்வாக இருப்பதாக இருந்தால் கார் என்றால் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கார் முதலில் வருகிறதோ அந்த காரை புதிதாக வரும் காரை முதலில் வாங்கி விடுவார். ஒன்றும் வேலை இல்லாத நேரத்தில் அப்பா வந்து காரின் பார்ட்ஸ் எல்லாம் பிடித்து விட்டு தனித்தனி பாகமாக பிரித்து விட்டு அதை ஒன்று சேர்க்கும் அந்த குணம் அப்பாவுக்கு உண்டு. சரவணன் வணக்கம். சங்கீதா அவர்கள், சங்கீத சௌபாக்கியமே கிராண்ட் மியூசிக் ட்ரீட். ஆமாம், நிறைய பேர் அதான் சொல்லுவார், சங்கீத சௌபாக்கியமே என்று தான் சொல்லுவார்கள். மூப்பனார் அவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அப்பாவை பாட சொல்லி கேட்க வேண்டும் என்பதற்காக மூப்பனார் அவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து அப்பாவை பாட சொல்லி கேட்பார். உங்களோட என்னுடைய அப்பாவோட நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் நன்றி. அப்பாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மணி நேரம் குறையாமல் போகாது. ஒரு நாள் பூராக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த முக்தாஸ் 60 என்ற ஒரு பட நிறுவனத்தின் மூலமாக இந்த வாய்ப்பை எனக்கு லைவில் கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை எல்லாரும் அனைவரும் இந்த லைவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.